ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருப்பாவையுடைய 19ஆம் பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய். மைத்தரங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை ஏலும் துழல் ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றுகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இதில் குத்து விளக்கரிய அந்த கட்டில் மேலே பகவான் படுத்துட்ருக்கார். பஞ்சசயனத்தில் நப்பின்னையும் இருக்கிறாள். இப்போ பெருமான் மெல்ல துயில் எழுந்து வாய் திறவாய், எங்களை ஆசீர்வாதம் செய்ய, எங்களுக்கு அருள் புரிய ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா அப்படின்னு சொல்கிறார். இப்போது வாய் திறவாய் அப்படின்னா பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு விஷயம். நான் உங்களை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு பகவான் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார். அப்படி அவன் எழுந்து கொண்டு நம்மிடம் பேசுவதற்கு நப்பினை பிராட்டி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நப்பினை பிராட்டி பகவானை விட்டு பிரிய மனமில்லாதவள். அதனால் தன்னை விட்டு பகவான் பிரிந்து எழுந்து கொள்ள அவள் வழிவகுக்க மாட்டாளோ என்று நீ கொஞ்சம் கூட பகவானை பிரிந்து இருக்க மாட்டாயா, எங்களுக்கு அவர் அருள் புரிய செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்கிறான். அப்படி சொல்லும் பொழுது பகவான்கிட்ட வாய் திறவாய் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அந்த வாய் திறவாய் அப்படின்றது பார்த்தா பகவான் அவர் வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய சொற்களின் மகிமை, நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய அந்த சொற்களை பற்றி அவள் சொல்கிறார். பகவத்கீதையில் பார்த்தால் எக்கச்சக்கமாக பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கிறார். போரே வேண்டாம், எனக்கு என் தர்மத்தை கடைபிடிப்பதற்காக போர் செய்து அனைவரையும் கொல்வதற்கு விருப்பம் இல்லை, நான் பெரிய பாவத்தை செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப மனம் கலங்கி இருந்த அந்த அர்ஜுனனுக்கு பகவான் வாய் திறந்து உபதேசித்து பகவத்கீதையை அருள்னார் இல்லையா. அப்பேற்பட்ட பகவானின் அமுத கானம்தான் இந்த பகவத்கீதை. அதில் கிரீடம் வைத்தாற்போல் பகவான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சக அப்படின்னு சொல்கிறேன். இது மோக்ஷ சந்நியாச யோகத்தில் 66வது ஸ்லோகம். என்ன சொல்கிறார்? எல்லா விதமான தர்மங்களையும் நீ பரித்தியஜ்ய அப்படின்னு வரும்பொழுது கைவிட்டுன்னா அந்த தர்மங்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய அந்த பற்றுதலை கைவிடணும். நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய பலன் அதை பற்றி கவலைப்படாமல், அந்த பலனை பற்றி யோசிக்காமல் அதை கைவிட்டு நீ என்னிடம் சரணடைந்தால் நான் என்ன செய்கிறேன்? உனக்கு மோட்சத்தை தருகிறேன், சந்தேகம் இல்லாமல். மா சுச்சக அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ என்னை மட்டும் அடைக்கலம் அடைவாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எல்லா பாவங்களிலிருந்தும் மோட்சத்தை கொடுக்கிறேன், பயம் வேண்டாம் அப்படின்னு அழகாக பகவான் சொல்கிறான் இல்லையா. அப்படி பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன், நான் உனக்கு மோட்சத்தை அளிக்கிறேன், என்னை சரணடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவானின் வார்த்தை, அந்த வார்த்தையைத்தான் ஆண்டாள் பகவானிடமிருந்து கேட்கிறார். பகவான் பகவத்கீதையில் சொன்ன அந்த தத்துவம் மிகுந்த வார்த்தையைத்தான் அங்கு குறிப்பிடுகிறார். பகவானே, வாய் திறந்து எங்களை ஆட்கொள், எங்களுக்கு அபயம் அளி, நாங்கள் உன்னை சரணடைய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.